ஆடி அமாவாசையில இந்த 5 உயிரினங்கள் உங்க வீட்டு வாசலுக்கு வந்தது அப்படின்னா, நீங்க போன்னு விரட்டுனா கூட அது போகாது. உங்க வீட்டு வாசல்ல முன்னோர்கள் வந்து நிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? எந்த உயிரினங்கள் வீட்டுக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த அமாவாசை. முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருந்தது அப்படின்னாவே நம்ம குடும்பம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைக்கு வரும். ஒரு குடும்பம் வாழையடி வாழையா தலைக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கணும். இந்த பித்ரு தர்ப்பணம்னு சொல்லுவாங்க, சிரார்த்தம், இதெல்லாம் நமக்கு செய்ய தெரியல அப்படின்னாலும் இந்த அமாவாசை விரதம் இருக்கு இல்லையா, அதை மட்டுமாவது நீங்கள் முன்னோர்களை நினச்சி வழிபாடு செஞ்சு இறந்தவர்களோட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா வச்சு கும்பிட்டுட்டு நீங்கள் காகத்துக்கு உணவு வைங்க. இப்படி செஞ்சோம் அப்படின்னாவே அந்த புண்ணியம் வந்து நம்மளுடைய தலைமுறைக்கே அடுத்த சந்ததியினருக்கே போய் சேரும். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், நல்ல நிலையில் இருக்கணும் அப்படின்னா முன்னோர்களோட ஆன்மாவும் சாந்தி அடையணும், அவங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. அதனால் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிங்க, எங்களுடைய முன்னோர்களோட ஆன்மா சாந்தி அடையணும், அந்த ஆன்மாவுக்கு எந்த குறையும் வரக்கூடாது அப்படின்னு குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிங்க. குலதெய்வம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் தெய்வம் இல்லை, நம்மளுடைய முன்னோர்களுக்கும் தெய்வமாக இருந்தது, அந்த முன்னோர்களுக்கும் தாயாக இருந்தது தான் அந்த தெய்வம். கண்டிப்பாக அந்த தெய்வத்துக்கிட்ட நம்மளுடைய கோரிக்கையை சொல்லும்போது, ஒப்படைக்கும்போது அந்த தெய்வம் வந்து முன்னோர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்யும். உங்களுக்கு முன்னோர்கள் சாபம் வந்து வராமல் தடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி எங்கே இருக்குது அப்படின்னா குலதெய்வத்திட்ட தான் இருக்குது. அதனால் இந்த அமாவாசை நாள்லலாம் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். முடிந்தவர்கள் குலதெய்வ கோயிலுக்கு கூட போயிட்டு வாங்க. குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்க, இல்லை வெளியில் காவேரி ஆற்றுல இங்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை முடிச்சுட்டு வந்து கூட வீட்டில் வந்து கூட சாமி கும்பிடலாம். தர்ப்பணம், சிரார்த்தம் இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து அதை முடித்த பிறகு தான் வீட்டில் வந்து சுவாமிக்கு விளக்கே ஏற்றி வைக்கணும் அப்படிம்பாங்க. இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, இது 2 தினங்களுமே ரொம்ப சக்தி வாய்ந்தது. சாதாரணமாக இந்த அமாவாசை நாள் அப்படின்னாவே பல அமானுஷ்ய சக்திகள்லாம் நிறைந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இந்த நாளில் கடலில் சீற்றம் இருக்கிறத இந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்துருப்பாங்க. இந்த சக்தி வாய்ந்த அமாவாசை நாளில் நம்ம சில தவறுகள்லாம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து கெட்ட விஷயமும் நடக்கும். ஏன் அப்படின்னா முன்னோர்கள் வந்து நம்ம வீட்டு வாசலில் நோக்கி வரக்கூடிய ஒரு நாள் தானே இந்த அமாவாசை நாள். இந்த அமாவாசை நாளில் நம்ம முன்னோர்களை வந்து அவமரியாதை பண்ணுவதாக இருக்கிறது என்ன விஷயம் அப்படின்னா, வீட்டில் வந்து அவதூறாக பேசுவது, சண்டையிட்டு கொள்வது, அவங்களுக்கு வந்து விரதம் இருக்காமல் நம்ம அவங்கள நினைக்காம இருக்கிறது, இதெல்லாம் வந்து முன்னோர்கள் வந்து வருத்தப்பட்டு நம்மளை வந்து சபிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் கூடுமானவரை அமாவாசை நாட்களில் ரொம்ப அமைதியாக இருக்கணும், முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யணும், குலதெய்வ வழிபாடு செய்யணும், அசைவத்தை தவிர்க்கணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் பிறக்குறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க, அவங்கள நான் பார்த்ததே இல்லை, அப்படி இருக்கும்போது பார்க்காத அவங்களுக்கு இப்படிலாம் செய்யணுமா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் வீட்டு வாசலில் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்ம அவங்கள பார்க்காம இருந்தாலும் அவங்க வந்து அவர்களுடைய சந்ததியினர் வீட்டில் வந்து அவங்க பசியாறுவதற்காக வருவாங்க அப்படின்னு கருட புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதனால் முடிந்த அளவு நம்ம வந்து அந்த நாளில் தான தர்மம் செய்யணும். ரொம்ப பெருசாக அவங்களால செய்ய முடியல அப்படின்னாலும் எறும்புக்கு, காகத்துக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, இது மாதிரி ஏதோ ஒரு ஜீவராசிக்கு உங்களால் முடிந்ததை வைங்க. அட்லீஸ்ட் ஒன்றும் செய்ய முடியலன்னா பறவைக்காவது தண்ணி வச்சிங்கன்னா கூட போதும். இந்த மாதிரி எளிய தானங்களையாவது அன்றைய தினம் செய்யுங்க. சரி, அன்றைய தினம் இந்த வீட்டு வாசலில் சுற்றி சுற்றி என்ன உயிரினம் வந்து நிற்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னாவே இந்த உயிரினங்கள் கட்டாயம் வந்து நிற்கும். அதில் உயிரினம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், காகத்துக்கு அன்றைய தினம் நம்ம உணவு வைப்போம். இந்த காகம் வந்து நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடியே, அமாவாசை உணவு வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் வந்து பறந்துக்கிட்டு கா கா கான்னு கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம சமைச்சு கொண்டுட்டு போய் வச்சு கத்துனா கூட சில சமயம் காகம் வந்து அவ்வளோ சாமானியத்தில் வராது. அப்படி அன்றைய தினம் வந்திருக்கு அப்படின்னா முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருக்குது, நம்மளுடைய முன்னோர்கள் வந்து காக ரூபத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அவங்களுடைய பசியை ஆற்றுவது நம்மளுடைய முக்கியமான ஒரு கடமை.
ஒரு சிலர் நினைப்பாங்க, இப்படி காகத்துக்கு உணவு வச்சுட்டா முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்குமா அப்படின்னு நினைப்பாங்க. இந்த காகத்துக்கு மட்டும் எப்பவும் 2 கூடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னுடைய உயிர் இருப்பது ஒரு கூட்டிலும், இன்னொரு கூட்டில் முன்னோர்கள் வந்து வாசம் செய்து தான் எந்த வீட்டில் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அவர்களின் வீட்டில் வந்து உணவை எடுத்துக்கொண்டு தங்களோட பசியாறிவிட்டு அந்த குடும்பத்தை மனதார வாழ்த்தி செல்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காக தான் காகத்தை வந்து நம்மளோட முன்னோர்களோட வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சி. இந்த பட்டாம்பூச்சி அப்படிங்கிறது சாட்சாத் முன்னோர்களோட வடிவமே அப்படின்னு சொல்லுவாங்க. இறந்த ஆன்மாக்கள் வந்து இந்த பட்டாம்பூச்சி வடிவத்தில் வந்து தான் தங்கியிருந்த வீட்டில் வந்து சுற்றி சுற்றி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் திதி நாளில், அமாவாசை நாளில், இது மாதிரி நாட்களில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பசுமாடு. இந்த பசுமாடு உங்கள் வீட்டுக்கு அன்றைய தினம் வீட்டு வாசலில் வந்து நிற்கிது அப்படின்னாலும் உங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருக்குது, உங்கள் முன்னோர்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நாய். இந்த நாய்க்கு பார்த்திங்கன்னா தெய்வ சக்தி இருக்குது, முன்னோர்களோட வருகையும் கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி இருக்குது, தீய சக்தி, இது அனைத்தையுமே அது கண்களுக்கு தெரியும். அதனால் அமாவாசை நாளில் பார்த்திங்கன்னா இந்த நாய் வந்து உங்கள் வீட்டை பார்த்து குறைத்து கொண்டே இருக்குது அப்படின்னா முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது, உங்கள் வீட்டு முன்னோர்கள் வந்து உங்கள் வீட்டை சுற்றி சுற்றி வர்றாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் அந்த நாய்க்கு வந்து நீங்கள் உணவு கொடுக்கணும். அதே போல் தான் பசுமாடு உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்னாலும் முன்னோர்கள் வருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, பசுவுக்கு உங்களால் முடிந்த தானம் வாழைப்பழம் வீட்டில் வாங்கி வச்சுருங்க, அந்த வாழைப்பழத்தை கொடுத்தீங்கன்னாவே போதும். அடுத்தது பல்லி. இந்த பல்லி வந்து தெய்வசக்தி இருக்கிறவங்க வீட்டில் தான் வந்து இந்த பல்லி சத்தமிடும். அதாவது வீட்டில் வந்து நல்ல நேர்மறை சக்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குலதெய்வம் அந்த வீட்டில் வாசம் செய்யுது அப்படின்னாவே நல்லது கெட்டதெல்லாம் சொல்கிறதுக்கு இந்த பல்லி வந்து சத்தமிடும். அதுபோல் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு பல்லியை அடிக்கடி பார்க்குறீங்க, பல்லியோட சத்தம் கேட்குது அப்படின்னா உங்களுக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருக்குது. இது தவிர கருப்பு எறும்பு இருக்கு இல்லையா, அந்த எறும்புகள் வந்து கூட்டம் கூட்டமாக சாரையாக வருது அப்படின்னாலும் முன்னோர்களோட வருகை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பிள்ளையார் எறும்பு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சில குறிப்பிட்ட நாட்களில் இப்படி ஆடி அமாவாசை இந்த நாட்களில் வந்தது அப்படின்னாலும் அது முன்னோர்களின் வருகையாக சொல்லப்படுகிறது. இந்த உயிரினங்கள்லாம் அந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சில நாட்கள் முன்னாடியும் வரலாம், ஒரு சில நாட்கள் அதற்கு பிறகும் வரலாம். ஆனால் இந்த உயிரினங்கள் உங்கள் வீட்டு வாசலுக்கு திடீர்னு வந்தது அப்படின்னா அது உங்களுடைய முன்னோர்கள் தான். இது அனைத்துமே சகுன சாஸ்திரம், இதிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள், முன்னோர்களோட நம்பிக்கைகளின் அடிப்படையில் சொல்லப்பட்டுள்ளவை. இதில் எந்த உயிரினம் உங்கள் வீட்டுக்கு வந்தது அப்படின்னு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.